ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கர்நாடகா சித்ரதுர்கால இருக்கிற சந்திரவள்ளி ஆர்கியாலஜிக்கல் சைட்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நாம சித்ரதுர்கா கோட்டையை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டும் பாத்தீங்கன்னா சித்ரதுர்கா கோட்டைக்கு உள்ள இருக்கிற ஒரு ஏரியா தான். பட் மெயின் ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் நாம போன வீடியோல பார்த்தோம். இது மெயின் ஃபோர்டிஃபிகேஷன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம சுத்திட்டு ஆட்டோல வரணும். ஸோ வந்தா உள்ளுக்குள்ள ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பழைய காலத்துதுங்க, நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஓல்டஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம சித்ரதுர்கா சந்திரவள்ளி ஆர்கியாலஜிக்கல் சைட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம சந்திரவள்ளி ஆர்கியாலஜிக்கல் சைட் போகிறதுக்கு முன்னாடி டைம் ஆயிடுச்சுங்க. நல்லா வசதி ஃபுல்லாக நம்ம கோட்டையை சுற்றிட்டு சீக்கிரம் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்திரவள்ளி ஆர்கியாலஜிக்கல் சைட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? சித்ரதுர்காவோட ஃபேமஸ் ஜோளத் ரொட்டி சாப்பிட்றோம் பாருங்க. இதுதாங்க நார்த் கர்நாடகா ஸ்பெஷல் ஜோளத் ரொட்டி. நம்ம ஊர்லலாம் பார்க்க முடியாது. இது பெங்களூர்ல கூட நிறைய கிடைக்காது. நார்த் கர்நாடகாவுக்கு வந்தாக்கு தான் ஜோளத் ரொட்டி எல்லாம் கிடைக்கும். வாங்க சாப்பிடலாம். சித்ரதுர்காலாம் வந்தால் ட்ரை பண்ணுங்க ஜோளத் ரொட்டி எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலங்காத்தால ஏர்லி மார்னிங் பெங்களூர்ல இருந்து கிளம்பிட்டோங்க. ஒரு 4:45 பெங்களூர்ல இருந்து கிளம்பிட்டு நம்ம சித்ரதுர்காக்கு 9:15 ரீச் ஆனோம். அப்புறம் நாம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு ரூம் செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நாம நேரா சித்ரதுர்கா கோட்டையில தான் லேண்ட் ஆனோம். கோட்டையில நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறதுக்கே மதியம் ஆயிடுச்சுங்க. ஒரே 10:30 மணி போல உள்ள போயிருப்பேன். கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் வெளியவே வர முடிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கோட்டைங்க சித்ரதுர்கா கோட்டை. உள்ளுக்குள்ள கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். ஒவ்வொரு மலையில இருந்தும் நாம பாக்குற வியூஸும் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. ஸோ இந்த ரீஜனே பாத்தீங்கன்னா, சித்ரதுர்கா ரீஜனே பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குங்க. 3 மலைகள் சேர்ந்து இந்த பள்ளத்தாக்கு உருவாயிருக்கு. சித்ரதுர்கா மலைகள், கிராபனக்கல்லு மலைகள், ஜோலகுட்டா மலைகள் அப்படின்னு 3 மலை தொடர்கள் சேர்ந்துதான் இந்த பகுதி உருவாயிருக்கு. ஓகேவா? சோ இந்த மலைக்குன்றுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலதான் சித்ரதுர்கா கோட்டை கட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சந்திரவள்ளி குகைகள் இருக்குல்ல, சோ அதுவும் இந்த மலைகளோட ஒரு பகுதியில தான் இருக்கு. சித்ரதுர்கா கோட்டை இருக்கிறது ஒரு மலையில, நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற சந்திரவள்ளி குகைகள் இருக்கிறது இன்னொரு மலைகள்ல. அதனால நம்ம சித்ரதுர்கா கோட்டை என்ட்ரன்ஸ்ல இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஆட்டோல போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க சித்ரதுர்கா கோட்டையில இருந்து சந்திரவள்ளி குகைகள் போறதுக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால நம்ம ஆட்டோ எடுத்துதான் ஆகணும். சித்ரதுர்கா கோட்டையில இருந்து அரௌண்ட் 80 ருபீஸ் கேட்டாங்க சந்திரவள்ளி குகைகள் போறதுக்கு. பரவாயில்லைங்க, நீங்க குரூப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகும். சிங்கிளா வந்தா வேற வழி இல்லை, அந்த பிரைஸ் கொடுத்துதான் போய் ஆகணும். ஸோ அது முக்கியமான இடம். ஏன்னா நம்ம நிறைய ஊர்கள்ல பார்க்க முடியாது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல இப்போ ரீசெண்டா கடைசியா ஆண்ட சோழர்களோட அரண்மனைகள் எல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியல இல்லையா. அவங்க கட்டின கோவில்கள் எல்லாம் மட்டும்தான் இன்னும் உயிர்ப்போட இருக்கு. பட் கர்நாடகால பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம பழைய சோழர்கள் சேரர்கள் எல்லாம் ஆண்ட காலத்துல இருந்த கடம்பர்கள் சாளுக்கியர்கள் ஆண்ட கோட்டையெல்லாம் கூட இன்னும் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குங்க. அதுதான் சித்ரதுர்கா மலைக்கோட்டை மேல பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க, உண்மையிலேயே அப்படியே மெஸ்மரைசிங்கா இருக்கும். ஸோ அந்த கோட்டைகள் மாதிரிதான் நம்ம ஊரு ராஜாக்களோட கோட்டைகளும் அந்த காலத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது பர்சனலா. உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமுமே கிடையாது.
இந்த எக்ஸ்கவேஷன் சைட் இருக்கு இல்லையா, இது ஆர்கியாலஜிக்கல் சைட் சந்திரவள்ளி குகைகள் வந்து என்னன்னா, இந்த சித்ரதுர்கா மெயின் மலைக்கோட்டையில ஏதாவது முற்றுகை போர், எனிமீஸோட தாக்குதல் இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே மன்னர்கள் அவங்களோட குடும்பத்தார்கள் மந்திரிகள் எல்லாமே போய் அந்த குகைக்குள்ள இருந்து தான் வந்து அடுத்த பிளான் வந்து பிளாட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீக்ரெட்டா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற குகைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு பயங்கரமான கியூரியாசிட்டி, இதை மிஸ் பண்ணிடவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். சிட்டியில இருந்து கொஞ்சம் வெளியே இருந்தாலும். சோ இங்க பாருங்க மறுபடியும் மலைத்தொடர்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சா. நம்ம கோட்டை இருந்த மலைத்தொடருக்கு அப்படியே வந்து ஒரு கண்டினியூஸா இன்னொரு மலைத்தொடருங்க. சோ அந்த மலைத்தொடருக்குள்ளதான் வந்து சந்திரவள்ளி குகைகள் இருக்கு. சோ இந்த குகைகள்ல அந்த காலத்துல மன்னர்கள் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எர்த்தன் பாட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயிண்டட் பவுல்ஸ், காயின்ஸ், விஜயநகர காயின்ஸ், சத்தவாகன காயின்ஸ், ஹொய்சாளர்களோட காயின்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல பேரலா ஆண்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, ரோமன் எம்பரர் அகஸ்டஸ் சீசர் ஆண்ட காலத்துல இருந்த தெனாரி காயின்ஸ் வரைக்கும் கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சைனீஸ் காயின்ஸும் கிடைச்சிருக்கு. ஹேன் டைனாசிட்டி எம்பரர் ஊத்தியோட சைனீஸ் காயின்ஸ் வரைக்கும் செகண்ட் செஞ்சுரி பிசில இருந்த அந்த காயின்ஸ் வரைக்கும் வந்து கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு பழமையான இடங்கள் பாத்துக்குங்க. சித்ரதுர்கா கோட்டைகளும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரவள்ளி குகைகளும். நம்ம குகையோட என்ட்ரன்ஸ் ரீச் ஆயாச்சுங்க, வாங்க இறங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சித்ரதுர்கா கோட்டையிலிருந்து சந்திரவள்ளி ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸில் இறக்கி விடுவாங்க ஆட்டோவில் வந்துட்டா. நம்ம சித்ரதுர்கா கோட்டையிலிருந்து இங்கே வர்றதுக்கு 80 ரூபா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, அதனால ஆட்டோ தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ ப்ரைவேட் வெஹிக்கிள் இல்லாட்டி ஆட்டோக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஆஃப்கோர்ஸ் ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் தான். இங்கே பாருங்கள், எல்லாமே குடவரை கோவில் தாங்க. மலைகளை குடைந்து குடைந்து கடம்பர்கள், சாளுக்கியர், விஜயநகரர்கள்னு கட்டியிருக்காங்க. அவங்களோட பில்லர்ஸ் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து சாளுக்கியர்கள், கடம்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயநகர் மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டிராவிடியன் ஆர்கிடெக்சர் தான், பட் நம்மளோட தூண்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இவங்களோட தூண் வந்து இந்த லேத்துல இந்த தீட்டின மாதிரியே பாலிஷ்டா இருக்கும், இந்த ரவுண்ட் ரவுண்டா. அழகா இருக்குல்ல? மக்களே, நாம சந்திரவள்ளி கேவ்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இங்க பிரதர்ஸ் லேக் பக்கத்துல ஆட்டம் போட்டு இருக்காங்க. ಹೆಸರೇನು ಬ್ರೋ? ಯಾಸಿನ್. ನಿಮ್ದು? ಮುಬಾರಕ್. ಓಕೆ ಓಕೆ. ಚಿಲ್ಲಿಂಗ್ ಔಟ್ ಅಟ್ ದ ಲೇಕ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஃப்ரெண்ட்ஸ், நாம சந்திரவள்ளி குகைகள் மேல இருக்கிற கோவில் எல்லாம் இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சுங்க. இதுக்குள்ள போய் தான் நம்ம கேவ்க்குள்ள போக முடியும். சோ இங்க பாத்தீங்கன்னா 2 பெரிய பாறைகள் இருக்கு தெரியுமா? இந்த 2 பெரிய பாறைகளுக்கு நடுவுல தான் வந்து இந்த என்டையர் குகை கோவில்களும் அமைஞ்சிருக்குங்க. இத வந்து அங்காளி மட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப பெல்காம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல வந்து பெல்காம் அங்காளகி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருந்து வந்த செயின்ஸ் வந்து இந்த குகைகள்ல தவம் செஞ்சிருக்காங்களா, அதனால அங்காளிகி மட் அப்படின்னு பேரு வந்திருக்கு. அது போக பாத்தீங்கன்னா மேல இருந்து இந்த குகைகள் இருக்கிற பாறைகளை பார்த்தா அப்படியே சந்திர வடிவில் இருக்கும், பிறை வடிவில் இருக்கும். அதனாலயும் சந்திரவள்ளி குகைகள் அப்படின்னு பேரு வந்திருக்கு. நம்ம வெளியே பார்த்தோம் இல்லையா, அந்த லேக் பாத்தீங்கன்னா இந்த மலைகள்ல இருந்தெல்லாம் வர்ற தண்ணி போய் தேங்கி அதுல இருந்து சின்ன ஓடையா ஊருக்குள்ள போகுமா. சோ அதனால இது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம சித்ரதுர்கா கோட்டைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரவள்ளி ஆர்கியாலஜிக்கல் சைட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஏன் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்னா, இங்க வந்து
நம்ம கர்நாடகா ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளை ஃபர்ஸ்ட் ஆண்டிருப்பாங்களே கடம்பர்கள். அந்த கடம்பர்கள்ங்கிற கன்னட டைனாசிட்டியோட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் எல்லாம் இங்க கிடைச்சிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம் நம்ம கர்நாடகா ஸ்டேட்டுக்கு. ஸோ இங்க வந்து பைரவேஸ்வரா டெம்பிள் இருக்கு. நம்ம கீழே ஒரு கோவில் பார்த்தோம்ல, ஒரு பாறையில குடவரை கோவில் மாதிரி, அது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து நிறைய மக்கள் வருவாங்களா, அதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ணுவாங்க போல. கைடு இல்லாம நம்ம உள்ளுக்குள்ள கேவுக்குள்ள இறங்க முடியாதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 80 அடிக்கு கேவுக்குள்ள இறங்கணுமா, அது நம்மனால தனியால இறங்கினா அல்ல விட்டுரும். அதனால சரி கம்பெனிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ யாராவது வர்றதுக்கு முன்னாடி நாம லைட்டா ஒரு ரவுண்டு போயிட்டு என்ன மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, கேவ் சுத்தி இருக்கிற அந்த லேக்கு பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா, உள்ளுக்குள்ள நர்சரிஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த காடுகளை பாதுகாத்து இன்னுமே வந்து அடர்த்தியா காடுகளுக்குள்ள மரங்களை வளர்த்துட்டு இருக்காங்களா. ஸோ அதெல்லாம் நாம ரசிச்சு பார்த்துட்டு வந்தோம்னா கரெக்டா மக்கள் வர்றதுக்கும் நம்ம உள்ள போய் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம குயிக்கா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாம குகைகளுக்குள்ள டீப் டைவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம சந்திரவள்ளி குகைகள்ல அவுட்டர் லேயர்ல இருக்கிற பகுதிகள் மட்டும்தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் வந்து நம்ம 80 அடி ஆழத்துல இருக்கிற டீப் டவுன்ல இருக்கிற குகைகள் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதுக்கு வந்து நமக்கு கம்பெனிக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா இருட்டா இருக்குமா, ஏதாவது கொஞ்சம் லைட் இருந்தா தான் உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியும். அப்படியே லைட் போட்டாலும் நமக்கு அவ்வளோ கிளியரா தெரியுமான்னு தெரியாது. பட் யாராவது கம்பெனிக்கு வந்தா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அது வரைக்கும் நாம குகைகளை சுத்தி இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நான் சொன்னேன்ல, கர்நாடகாவோட ஃபர்ஸ்ட் டைனாசிட்டியான கடம்பர்களோட பூர்வீகம் இந்த சந்திரவள்ளி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ அவங்க மறைஞ்சிருந்ததுக்கான இடங்கள் எல்லாம் கூட இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மேல இந்த குட்டி குட்டி வசிப்பிடங்கள் மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாமே வந்து அந்த காலத்திலேயே வந்து கட்டினது தானா. 1909 இருந்து 1930 வரைக்கும் தான் வந்து ஆர்கியாலஜி வந்து மெயினா இந்த இடத்த அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 1947ல, அதாவது நம்ம நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச சமயத்துல தான் வந்து ஏஎஸ்ஐ வந்து முழுசா இதை எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த காலத்துல நம்ம டைனாசிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மெகாலித்திக் காலம் இருக்குல்ல, அந்த காலத்துல இருந்து சத்தவாகனா டைனாசிட்டி, அதுக்கப்புறம் சாளுக்கியர்கள், ஹொய்சாலர்கள், கடம்பர்கள், இவங்கெல்லாம் வாழ்ந்த ஏஜ்ல இருந்த நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஐனேஜ் காலத்துல இருந்தே வந்து சந்திரவள்ளி குகைகள்ல வந்து மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரினா, ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ட்ரெயின்ஸ் இருக்கும்ல, இந்த தண்ணி எல்லாம் போறதுக்கான ட்ரெயின்ஸ். அப்புறம் தரையில வந்து ரெட் கிராவல். அந்த காலத்துல எல்லாம் வந்து நாம அந்த ரெட் கலர் சாயம் பூசி தானே தரையை வச்சிருப்போம் வீடுகள்ல. இன்னைக்குமே வந்து நிறைய பழங்காலத்து வீடுகள்ல அந்த ரெட் கிராவல் போட்டு பெயிண்ட் அடிச்ச தரைகள் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா என்ன மாதிரியான ஒரு வாழ்விடங்களா இது இருந்திருக்கும்னு பாருங்க. இவ்வளவு ரஃப்பான டெரைனா இருக்கு. பட் மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் வந்து நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம சந்திரவள்ளி குகைகளுக்கு சுத்தி இருக்கிற காடுகளுக்குள்ள இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட நர்சரிக்குள்ள இருக்கோங்க. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே, உள்ள வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு நர்சரி வச்சு இந்த மாதிரி நாற்றுகள் எல்லாம் நடவு செஞ்சு இன்னுமே காடுகளை வந்து அடர்த்தியாக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல். கர்நாடகால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பர்பான ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லணுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஸ்டேட்குள்ள இருக்கிற எந்த ஃபாரஸ்டையுமே வந்து அவங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் வந்து அழிக்கிற விடுறது கிடையாது. ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்தா கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தாங்க முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இப்ப கூட நம்ம ரீசெண்டா மாறத திம்மக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இருந்தாங்க இல்லையா, பல மரங்களை நடவு செஞ்சு வளர்த்தவங்க. ஸோ அவங்க இப்ப ரீசெண்டா கூட இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கர்நாடகால நிறைய ஃபாரஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, கேரளா மாதிரியே. ஸோ எல்லா ஸ்டேட்ஸும் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இயற்கை இல்லாட்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ நான் சொன்ன கல்வெட்டுகள், கடம்பர்களோட கல்வெட்டு, நம்ம கர்நாடக பகுதிகள் ஆண்ட ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி கடம்பர்கள், அவங்களோட கல்வெட்டு வந்து இந்த கோவிலுக்குள்ள தாங்க இருக்கு. இது வந்து மெயின் குகை கிடையாது, ஓகேவா? இது வந்து ஒரு பைரவேஸ்வரர் கோவில்ன்ட்டு ஒரு மலையோட இத கொடைஞ்சு ஒரு குடவரை கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் வந்து இந்த கல்வெட்டு இருக்குங்க. பழைய காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் கோவில்களுக்குள்ள இருந்தாதாங்க பாதுகாப்பா இருக்கு. ஏன்னா நிறைய படையெடுப்புகள்ல கோட்டை கொத்தளங்களை எல்லாம் இடிச்சாலும் ஓரளவுக்கு கோவிலை விட்டுருவாங்க. பல கோவில்களையும் இடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அட்லீஸ்ட் வந்து கோவில்னா கொஞ்சம் விட்டு வைப்பாங்க. அதனால நிறைய கல்வெட்டுகள் வந்து நமக்கு ஆதாரமா கோவில்கள்ல கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் நிறைய வந்தா தான் வந்து கீழே அந்த 80 அடி ஆழத்துல இருக்கிற குகைக்குள்ள போறதுக்கு நம்மள அனுமதிப்பாங்க அப்படின்னு சொன்னால. இல்லாட்டி ஏதாவது கைடு இருந்தா கூட்டிட்டு போலாங்க. பட் லக்கிலி நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோடனே ஒரு ஸ்கூல் குரூப் வந்திருக்காங்க. ஸ்கூல் குரூப்பா காலேஜ் குரூப்பான்னு தெரியல, பாக்குறதுக்கு குட்டி பசங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அதனால பியூசி அந்த +1 +2 படிக்கிற பசங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க கூட வந்த டீச்சர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு கைடு எல்லாம் வந்தாங்காட்டி கீழே அனுமதிச்சுட்டாங்க. நாம இப்போ குகைக்குள்ள வந்தாச்சுங்க. கீழே வந்து ஒரு 2-3 அடுக்கு நாம கீழே இறங்கணுங்க. சாதாரண வேலை கிடையாது. நம்ம வேலை இருந்து பார்க்கும்போது இந்த குகை இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாது. நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம குகைனா என்ன பார்ப்போம், ஒரு குட்டி குகை இருக்கும், நம்ம உள்ளுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி தானே இருக்கும். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டே இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அமைப்பு இருக்குங்க. உள்ளுக்குள்ள ஒரு கோவில்,
தங்குவதற்கான அறைகள், அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட்டா மன்னர்கள் எல்லாம் வந்து மீட்டிங் போடுவாங்கல்ல அவசர காலங்கள்ல, அதுக்கான இடங்கள்னு பயங்கரமா இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு பாருங்க. சோ இதெல்லாம் இருக்கங்காட்டி தான் வந்து ஆல் த வே அங்காளிகால இருந்து வந்து இந்த முனிவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள தவம் செஞ்சிருக்காங்க. எப்பவுமே மன்னர்கள் இதுக்குள்ள இருக்க போறது இல்லையா, ஏதாவது அவசர காலங்கள்ல தான் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற காலங்கள்ல வந்து முனிவர்கள் அந்த மாதிரி தவம் செய்யறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால உள்ளுக்குள்ள வந்து ஒரு சிவலிங்கத்தையே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள செவ்வறுகள் எல்லாம் கட்டி அதுக்கு பூச்சு வேலையெல்லாம் செஞ்சு உள்ளுக்குள்ள தீபம் வைக்கிறதுக்கு எவ்வளவு அழகழகா குட்டி குட்டி பிளேசஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. சோ இங்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டா ஒரு சின்ன வெளிச்சம் கூட வராது மக்களே. அதனால மக்கள் வச்சிருக்கிற டார்ச் லைட் வச்சுதான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா, உள்ளுக்குள்ள சூப்பரா ஒரு செவுரு அமைப்புகள், அதுக்கப்புறம் கல்லுலயே வந்து சேர் மாதிரியான அமைப்புகள், தூங்குறதுக்கான ஒரு பெட் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. அந்த காலத்திலேயே சித்ரதுர்கா கோட்டை ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா வந்து ரகசிய குகைகள்ல இந்த மாதிரி ஒரு வாழ்விடங்கள் அமைச்சிருக்காங்கன்னா வேற லெவல் தான் நம்ம ஆதிகாலத்து மன்னர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்திரவள்ளி குகைகள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டே இதுதாங்க. நமக்கு ஒரு ஃபிளாஷ் லைட்டும் கிடைச்சிருச்சு. அதனால உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அமைப்பை ஃபுல்லா வந்து ஓரளவுக்கு லைட் வெளிச்சத்துல காமிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள இருந்து இறங்கி வர வழிகளே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கோட்டைக்குள்ள என்ன மாதிரி கற்கள்ல வந்து வடிவமைச்சிருப்பாங்களோ அதே மாதிரி சூப்பரான படிக்கட்டுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானியங்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கான கிடங்குகள். இங்க பாருங்களா, ஃபுல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள தண்ணீர் சேமிக்கிறதுக்கான அறைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட் வைக்கிறதுக்கான அந்த குட்டி குட்டி அமைப்புகள் எல்லாம் நம்ம பழைய காலத்து வீடுகள்ல வச்சிருப்போம் இல்லையா, தீப அகல் விளக்கு வைக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரியான அமைப்புகள், ஒவ்வொரு குகை அந்த கதவுகள் இருக்கும்ல அதுக்கெல்லாம் வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பரா ஒரு மஹால்ல எல்லாம் வந்து என்ன மாதிரி கதவுகள் சுத்தி வந்து ஒரு அமைப்பு இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி உயரம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், குகைகளுக்குள்ள பாறைகளுக்குள்ள கட்டினதுனால. ஒவ்வொரு ஓரத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன சேமிச்சு வச்சு அதுல விளக்கேத்துறதுக்கான அமைப்புகள். பழைய காலத்துல இங்க பாருங்க சூப்பரா ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு. மேபி ஆர்கியாலஜிக்கல் சைட்ல இருந்து ஏஎஸ்ஐல இருந்து வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணப்போ அது உயிர்ப்போட இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பகுதி மட்டும் தாங்க தெரியுது. நேச்சுரல் கலர்ஸ் வச்சு வரைஞ்சிருக்காங்க. பழங்காலத்து ஓவியங்கள் எல்லாம் கூட இருக்குங்க. மெஸ்மரைசிங்கா இருந்துச்சு லைவா பார்க்கும்போது. அங்கங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஜிக்ஸாக்கா போய்கிட்டே இருக்குங்க. நம்ம தெரியாதவங்க எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். வெளியே போறதுக்குள்ள நமக்கு பயத்திலேயே அள்ளு விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. உள்ளுக்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த மார்பிள்ல எல்லாம் வந்து செதுக்கி இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்து அரியாசனங்கள் எல்லாம் அந்த மாதிரி சூப்பரா செதுக்கி இருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும், கிரீன் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க, கிரீன் கலர் ரெட் கலர்னு. ஸோ அந்த காலத்திலேயே நேச்சுரல் பெயிண்டிங் வச்சு இந்த மாதிரி உட்கார்றதுக்கான அமைப்புகள், படுக்கிறதுக்கான பெட் மாதிரி அமைப்புகள் எல்லாம் செஞ்சு அதுக்கு அழகா வண்ணங்கள் எல்லாம் தீட்டி வடிச்சிருக்காங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க பாருங்க. இங்க பாருங்க சிலைகள் எல்லாம் கூட வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு பக்கா ஒரு அரண்மனைக்குள்ள என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து இந்த குகைகளுக்குள்ளயும் பண்ணிருக்காங்க. அப்படிங்கறத பார்க்கும்போது அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. உள்ளுக்குள்ள நிறைய இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாம் இருக்குங்க. டிசைன்ஸ் பாருங்க, இது ஒரு குகைக்குள்ள, நம்ம குகைக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா அந்த காலத்துல இந்த குகைகளை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல எல்லாம் கூட இருந்திருக்கா. லைக் பழைய காலத்துல கடம்பர்கள் வந்து இந்த கோட்டையெல்லாம் முற்றுகிட்ட போது ரகசிய மீட்டிங் எல்லாம் நடத்துவாங்கல்ல, மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து, அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துறதுக்கு அதுக்கான தனி அறைகள் எல்லாம், மீட்டிங் நடக்கிறதுக்கான தனி அறைகள் எல்லாம் வந்து
டீப் டவுன்ல இருக்கும். அந்த கடைசியில இருக்கிறது தான் வந்து அந்த மீட்டிங் எல்லாம் போடுற அறைன்னு சொல்றாங்க. ஏன்னா ரகசியமா யாருக்குமே தெரியாம நடக்கணும் அப்படிங்கிறதுனால அவ்வளவு பாதுகாப்பான அமைப்பா உள்ளுக்குள்ள கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, அங்கங்க வந்து தீபம் வைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. படிப்படியா வந்து குட்டி குட்டி பெட்ஸ் இருக்கு படுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ராஜாக்களோட குடும்பங்கள் எல்லாம் தங்குறதுக்கு, குழந்தைகள் எல்லாம் தங்குறதுக்குன்னு தனி அறைகள் எல்லாம் கூட கட்டியிருக்காங்களாங்க இந்த சந்திரவெளி குகைக்குள்ள. சில இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம இப்படி தவழ்ந்து தவழ்ந்து தாங்க போக முடியும், நடந்தெல்லாம் போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குறுகலா இருக்கும். இங்க பாருங்க மக்களே, இதுதான் கொஞ்சம் ரூஃப் வந்து உயரமா இருக்கிற ஒரு அமைப்புங்க. மேபி இதுலதான் வந்து ராஜா எல்லாம் தங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதுக்கு மேல என்ன இருந்துச்சுன்னு எல்லாம் தெரியாது. சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பக்கா தர்பார் ஹால் மாதிரியே இருக்குங்க. ப்ராப்பரா அரசாட்சியே உள்ளுக்குள்ள இருந்து நடத்தலாம் போல. ரகசியமா என்னதான் வந்து நாட்டை முற்றுகையிட்டாலும் ஒரு பேரலல் அரசாட்சியை வந்து இந்த குகைக்குள்ளேயே அந்த காலத்துல மன்னர்கள் நடத்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் வந்து இந்த குகைக்குள்ள தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு குட்டி அரண்மனையவே வந்து இந்த சந்திரவெளி குகைக்குள்ள கட்டியிருக்காங்கன்னு தான் தெரியும். இந்த செவுர்கள் எல்லாம் வந்து எவ்வளவு பளபளன்னு இன்னைக்கு கூட அந்த பளபளன்னு இருக்கிற மாதிரியான அந்த பெயிண்டிங் தெரியுதுங்க. அந்த லைம் இதெல்லாம் வச்சு பூசுவாங்கல்ல, பூச்சு வேலையெல்லாம், அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, உட்கார்ந்து பேசுறதுக்கான மீட்டிங் ஹால். இதுதான் நான் சொன்ன அந்த மீட்டிங் ஹால். ப்ராப்பரா வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கான பெரிய பெரிய பர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆப்வியஸா போட முடியாது. பட் ஆனா தரையிலேயே பாறையிலேயே வந்து அதை செதுக்கி அழகா அதுக்கான வர்ணங்கள் எல்லாம் தீட்டி ஆர்கிடெக்சரல் பியூட்டிஸ் எல்லாம் வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. அப்படியே பிரமிப்பா இருந்துச்சுங்க. அட பாவிங்களா, உள்ளுக்குள்ள ஒரு குட்டி அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சோ நல்ல வேலைங்க இவங்க வந்தாங்க. அதனால நமக்கு உள்ளுக்குள்ள டீப்பா போய் பாக்குறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. நிறைய மக்கள் இருக்கங்காட்டி, நிறைய பிளாஷ் லைட் இருந்தங்காட்டி தான் இதை நம்ம ஓரளவுக்காவது உங்களுக்கு காட்ட முடிஞ்சு. இல்லாட்டி சுத்தமா அரை வெளிச்சத்துல கால் வெளிச்சத்துல என்னத்தை காமிச்சிருக்க முடியும். சோ வி காட் லக்கி டுடேன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க, போற வழி நம்ம கிட்டத்தட்ட 2-3 அடுக்கு மேல போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்திரவெளி குகைகள் கொக்கா மக்கா நாம கொஞ்ச நேரம் போயிட்டு வர சொன்னாங்க. இதுக்குதான் கொஞ்சம் லேட் பண்ணாங்க போல. உள்ள வந்து ஒரு தனி சாம்ராஜ்யமே கட்டி வச்சிருக்காங்க குகைக்குள்ள. உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம கடம்ப டைனஸ்டி இருக்கிறப்போ அந்த மயூரவர்மன் குடும்பம் ஏதாவது எதிரிகள் தாக்குனாங்கன்னா உள்ளுக்குள்ள போய் பதுங்கிக்கிறதுக்கு, குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு, அரச குடும்பத்தினருக்கு பாதுகாக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. ஆனா பிச்சு டார்க்கா இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்பா சாமி, இந்த பசங்க வந்ததுனால நம்ம கம்பெனி இருக்கங்காட்டி உள்ள டீப் 80 ஃபீட்டுங்க, கீழே 80 அடிக்கு கீழே உள்ளுக்குள்ள இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. தூங்குறதுக்கான இடங்கள், மீட்டிங்க்கான இடங்கள், ஓய்வெடுக்கிறதுக்கான இடங்கள்னு தனித்தனியா உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு வந்து எதிரி படைகள் முற்றுகையிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து சமாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து நம்ம சந்திரவெளி குகைக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. வேற லெவலுங்க. ஐயோ. ஸோ நீங்க சித்ரதுர்கா வந்தா நீங்க சந்திரவெளி குகைகள் கண்டிப்பா வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து மார்வல் ஆஃப் த ஓல்டன் டைம்ஸுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம கீழே போயிட்டு அங்கே கீழே அந்த சூப்பரான பார்க் இருக்குல்ல, அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் வாங்க. மக்களே, எல்லா கூட்டம் முடிஞ்சுன்னு லோக்கலைட்ஸ் வந்து அழகா இங்க பேட்மிண்டன் விளையாண்டு இருக்காங்க பாருங்களா. எல்லாருக்கும் பேட்மிண்டன் கோர்ட்டு தான் இருக்கும். சித்திரதுர்காவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கோட்டையே வந்து பேட்மிண்டன் கோர்ட்டு. இங்க பாருங்க, பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மாதிரி இவனுக்கு தான் ராஜாங்கம் பண்றாங்க இங்க. ஐயோ சாமி, சித்திரதுர்கா ஒரு மார்வல்ங்க. சாமி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஒரு பக்கா ஒரு நம்மளோட முற்காலத்து அரசர்கள் இப்படிதான் வந்து குகைகளை கட்டி பாதுகாப்பு அரண் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண் கூட நம்ம சித்ரதுர்கா சந்திரவெளி குகைகள்ல பார்க்கலாங்க. அப்பா சாமி, சரி ஆங்ஸைஸ் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உலகத்தையே பார்த்து ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து அனுபவிச்சாதான் வந்து அந்த ஃபீல் தெரியும். டக்குன்னு நீங்க வந்து அந்த கடம்பர் காலத்துக்கே போயிடுவீங்க. ஒரு எதிரிப்படை வந்தா எப்படி வந்து மொத்த அரசவையும் உள்ளுக்குள்ள போய் பதுங்கி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம சந்திரவெளி குகைகள்.
ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் தான் சொல்லணும். மக்களே, ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டு பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் கிங்டம் பார்க்காம போனா இப்படி, கடம்ப ராஜ்யத்தை மட்டுமே பார்த்தா இப்படி, மனுஷ ராஜ்யத்தை மட்டுமே, மிருக ராஜ்யத்தை, விலங்கு ராஜ்யத்தையும் பார்க்கலாம். இங்க பாருங்க, அழகா வந்து ஒரு அம்மா அம்மா அப்பாவும் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்களா. 2 பேரும் சேர்ந்து பெண் பார்ப்பாங்களாங்க. செல்லங்க, இப்படி போட்டு ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்களா. ஒவ்வொரு பார்ட்டா பார்ப்பாங்களாம். வால்ல ஏதாவது பூச்சி இருக்கா, தலையில ஏதாவது பேன் இருக்கா. ஐயோ, செல்ல குட்டி, செல்லம் கொஞ்சதுப்பா அம்மா அப்பா கிட்ட. சோ ஸ்வீட். வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு வாங்க, ஓகேவா? பிகாஸ் இதுகளோட நேச்சர் அது. இதுகளை குற்றம் சொல்லி ஒன்றும் பயன் இல்லை. நாம தான் வந்து உஷாராக இருக்கணும். எவ்வளோ கம்யூனிட்டி லிவிங் பாருங்க. மனுஷங்க தான் கம்யூனிட்டி லிவிங் வாழ்வாங்கன்னு கிடையாது. இவங்களும் கம்யூனிட்டி லிவிங் அழகாக கூட்டு சேர்ந்து வாழ்றாங்க பாருங்க. மக்களே, கடம்பர்களின் ராஜ்யத்தில் ஒரு அழகான நீர்நிலை பாருங்க. அப்பா, ஏதோ தேவலோகம் மாதிரி இருக்குங்க. இயற்கையோட இயற்கையா தண்ணி எவ்வளோ பியூரா இருக்கு பாருங்க. மக்கள் இன்னும் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் போடாம இருந்தா மட்டும் நல்லா இருக்கும். தண்ணி அவ்வளோ கிளீனா இருக்குங்க. அப்படியே மலைமுகடுகள்ல இருந்து சேமிக்கிற தண்ணி. நிறைய வாத்துகள் இருக்கு. அழகா ஈவினிங் எல்லாம் வந்து நீங்க காலையிலேயே நீங்க சித்திரதுர்கா ஃபோர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் மதியம் வந்து சந்திரவள்ளி குகைகள் பார்த்துட்டு அப்படியே இந்த குளத்துக்கரையில ஒரு 1 hour, ½ hour, 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த டே வந்து ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் டேஸாக இருக்கும் மக்களே. நான் கேரண்டியாக எழுதி தரேன் உங்களுக்கு. ஸ்டன்னிங் சந்திரவள்ளி குகைகள் அண்ட் மோஸ்ட் சர்ப்ரைசிங் ஆல்சோ. ஸோ மக்களே, நம்ம சித்திரதுர்காவில் இருக்கிற சந்திரவள்ளி குகைகளை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே நீங்களும் சர்ப்ரைஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சித்திரதுர்கா வந்தீங்கன்னா கோட்டையோடு சேர்த்து சந்திரவள்ளி ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து இந்த குகைகளும் பார்த்துட்டு போங்க. 1000 வருட காலங்கள் பழமையான குகை. அப்பவே வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு பாதுகாப்பு அரணெல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க நம்ம முற்காலத்து மன்னர்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் சந்திரவள்ளி குகைகள், சித்திரதுர்கா, கர்நாடகாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.